இதுக்கு முன்னாடியே நான் மரம்லாம் வச்சுருக்கேன். அதனால் இந்த ஒரு ஏக்கருக்கு மேலே 1.5 ஏக்கருக்குள்ளே வரும் இந்த நிலத்தை வந்து மரப்பயிராக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டு, அது ஒரு விதமான மரமாக வச்சா சாத்தியப்படாது, அதனால் பல அடுக்கு மரமாக வச்சுருக்கேன். இந்த கயான்னு மரம் இருக்குது, ஆப்பிரிக்கன் கயா. இந்த மரம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சு 25 வருஷத்து மரத்தை வெட்டி 70,000 ரூபாய்க்கு ஒரு மரத்தை நான் வெட்டி சேல்ஸ் பண்ணிருக்கேன். இருக்கிறதுலே அதிக லாபம் தர்றது வந்து விவசாயத்தில் மரப்பயிர் தான் அதிக லாபம். இந்த நிலம் வாங்கின ரேட்டுக்கு இந்த மரங்கள் விற்கும். பிற்காலத்தில் 2 மடங்கு கூட விற்கும். நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா மரம் இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு, இப்போ வச்சு 5-6 வருஷம் ஆகுது, இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஒரு 2 மரத்தை விற்றா கூட என்னுடைய லைஃப் போயிடும். இப்போ அது எனக்கு ஒரு அசால்ட்டான வருமானம் இருக்குது. இது இந்த மரம் வச்சு இப்போ 5 வருஷத்து விட்டு 6 வருஷம் ஆகுது. இந்த மரம் எல்லாமே பார்க்கலாம். 2.5 சுத்து மரம் இருக்குது. ஒரு சுத்துங்கிறது வந்து 9 அங்கலம், 40 அடியும் இருக்குது, 20 அடியிலையும் இருக்குது. ஆக மொத்தம் 2.5 சுத்து மரம் இருக்குது. இந்த பயிர் வைக்கிறதுனால அந்த டிம்பர் மரத்துக்கு வேருக்கு நல்ல உரங்கள் கிடைக்குது. இந்த சில்வர் மாசம்னால பெரிய டிம்பர் மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஈஷா வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி. வணக்கம், நான் ஒரு இயற்கை விவசாயி. என் பேர் விஜயன். விருதாச்சலம் வட்டம், கடலூர் மாவட்டம், சாத்தமங்கலம். 22 வருஷமாக நான் வந்து நெல் பயிர் தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு மொத்தம் ஒரு 8.5 ஏக்கர் இருக்குது சார். அதில் வந்து இப்போ 7 ஏக்கர் நெல் நட்டுருக்கேன். இருந்தாலும் இந்த மரப்பயிர் 1 ஏக்கர் சொச்ச அளவில் நான் இதை வச்சுருக்கேன். 1.5 ஏக்கர் அளவில் வச்சுருக்கிறேன். இந்த நிலத்தை வந்து மரப்பயிராக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டு, அது ஒரு விதமான மரமாக வச்சா சாத்தியப்படாது, அதனால் பல அடுக்கு மரமாக வச்சுருக்கேன். இந்த செம்மரம்லாம் வந்து ஒரு 90 மரம் வச்சுருக்கேன். 400 தேக்கு வச்சுருக்கிறேன். வேங்க 50 வச்சுருக்கேன். கயா ஒரு 60 வச்சுருக்கிறேன். நீர் மருது, கருமருது ஒன்று. கடம்பையில் மஞ்சள் கடம்பை, வெண்கடம்பை வச்சுருக்கிறேன். கருங்காலியில் 10 வச்சுருக்கிறேன். தேவதாரில் 1 வச்சுருக்கிறேன். பெலாமரம் 30 வச்சுருக்கேன். மாமரம் 30 வச்சுருக்கிறேன். இந்தமாரி பல விதமான மரம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, காட்டில் இருக்கிற மாரி இந்த வேர் அதுக்கு உரம் போட்டுரும், அந்த வேர் இதுக்கு உரம் போட்டுரும். இந்த மரத்தெல்லாம் வச்சுட்டு 7 அடி 6 அடிக்கு ஒன்று தான் வச்சேன். என் பூமி வளமான பூமி. என்கிட்ட வந்து 90 வெரைட்டி மரம் இருக்குது இந்த 1 ஏக்கருக்கு மேலே. எனக்கு வந்து இதோட அதிக விருப்பமான மரம், நல்ல லாபம் தர மரம் இந்த கயான் மரம் இருக்குது, ஆப்பிரிக்கன் கயா. இந்த மரம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சு 25 வருஷத்து மரத்தை வெட்டி 70,000 ரூபாய்க்கு ஒரு மரத்தை நான் வெட்டி சேல்ஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து இந்த மரம் வச்சு 2 வருஷம் கழிச்சு இந்த வாய்க்காலாம் மடிச்சிருக்கேன். பாருங்கள், அணையாக மடிச்சிருக்கேன். 2 அடி உள்கூடு, 3 அடி 3-4 அடி அணை. இந்த அணை மேலே இந்த மரம்லாம் வந்துடுது. அதுக்கு பிறகு வாழை வச்சுருக்கேன், பாக்கு வச்சுருக்கிறேன். இதில் வந்து மிளகு வச்சுருக்கிறேன், மஞ்சள் வச்சுருக்கேன், மாங்காய் இஞ்சி வச்சுருக்கிறேன்.